தமிழ் பெருமக்களே, என் சிறந்தாழ்ந்த வணக்கம். பொங்கி வரும் பொன்னியாற்றங்கரையில் தான், மலைக்கோட்டை நகரமாம் திருச்சிராப்பள்ளியின் உறையூரில் தான் 1938ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் நாள் அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி நடைபயணத்தை தொடங்கி வைக்க அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களும் மறைமலை அடிகள் அவர்களும் சோமசுந்தர பாரதியார் அவர்களும் மணவை திருமலைசாமி அவர்களும் கண்ணியத்துக்குரிய கலிகுல்லா அவர்களும் துவக்கி வைத்து சிறப்பித்த அதே திருச்சி மாநகரில் தான் இந்த நடைபயணமும் சமத்துவ நடைபயணமும் தமிழக முதல்வரால் தொடங்கப்பட இருக்கிறது. 1982ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் நாள் நான்மாடக்கூடல் சங்கம் வளர்த்த மதுரை மாநகரில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு குன்றுதோராடும் குமரனுக்கு அறுபடை வீடுகளில் ஒன்றாக அமைந்திருக்கின்ற திருச்சீரளவாய் திருச்செந்தூரில் வைரவேல் காணாமல் போயிற்று என்ற இடர் எழுந்தபோது, தூக்கிலே தொங்குகிறார் சுப்பிரமணிய பிள்ளை என்ற போது, அது தற்கொலை அல்ல, நிகழ்த்தப்பட்ட படுகொலை, அதற்கு நீதி வேண்டும் என்று கேட்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்நாளில் மதுரை மாநகரிலே இருந்து நீதி கேட்டு நடுபயணம் தொடங்கி திருமங்கலம், விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, எட்டயபுரம், எப்போது வென்றார், தூத்துக்குடி, ஆத்தூர், ஆறுமுகநேரி, காயல்பட்டம், வீரபாண்டியன் பட்டம், திருச்செந்தூர் என நடைபயணம் மேற்கொண்டார்கள். 1986ஆம் ஆண்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான நவ திருப்பதிகளிலே 108 திருப்பதிகளிலே ஒன்றான தென்திருப்பேரையில் மகர நெடுங்குலைக்காதர் ஆலயத்தில் தங்கமும் வைரமும் நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட ஆபரணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டன என்பதால் மக்கள் கண்ணீரும் கம்பளையுமாக கொதித்த போது, அந்த ஆலயத்துக்கு சென்ற மக்களை சந்தித்த நேரத்தில் இடைத்தேர்தலுக்காக நாளை தமிழ்நாட்டுக்கு வருகிறாரே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர், அவர்களை அழைத்து வந்து இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து அவர்கள் நேரில் கண்டுவிட்டு சென்றால், காவல்துறையை முடுக்கிவிட்டால் கொள்ளை போன நகைகள் திரும்ப கிடைக்கும் என்று அந்த தெருவெங்கும் இருந்த பிராமண குடும்பங்களினுடைய சகோதரிகளும் பெரியோர்களும் வேண்டிக் கொண்டதன் பேரில் நான் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களிடத்தில் மறுநாள் இதை சொன்ன மாத்திரத்தில் அங்கே செல்வோம் என சொல்லி தென்திருப்பேரைக்கே வந்து மகர நெடுங்குலைக்காதர் ஆலயத்துக்குள்ளே வந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் இருந்த இடத்தையும் பார்வையிட்டு விட்டு வெளியே வந்த நேரத்தில் அங்கு திரண்டிருந்த தாய்மார்களும் பெரியோர்களும், நீங்கள் தான் இந்த கோயில் நகைகளை திரும்ப பெறுவதற்கு வழி செய்ய வேண்டும், உங்கள் அழுத்தமான கோரிக்கையில் தான் காவல்துறை அந்த கடமையில் ஈடுபடும் என சொல்ல, அதே போல அவர்கள் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே அதனை சொல்லி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்க, என்னை அழைத்து நீ அந்த மக்களை அழைத்துக் கொண்டு நடைபயணமாக வந்து ஜில்லா கலெக்டரிடத்திலே நீதியை கேட்கின்ற பயணமாக அமைய வேண்டும் என சொல்ல, நான் 1886ஆம் ஆண்டில் அதே போல தென்திருப்பேரையிலிருந்து அந்த கிராமத்து பெரியோர்களும் சகோதரிகளும் உடன் வர நெல்லை ஆட்சித்தலைவர் அலுவலகம் வரை முதல் நடைபயணம் மேற்கொண்டேன்.